காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். என் அன்பிற்கினியவர்களே, உலக இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். தினம் ஒரு சத்திய வார்த்தை. பரிசுத்த பைபிளின் வாக்குத்தத்த வசனத்தை வாசிப்போமா? குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை. இதோ அகங்காரியாய் இருக்கிறானே, அவனுடைய ஆத்துமா அவனுக்குள் செம்மையானதல்ல. தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பார். ஜெபிப்போமா? ஏற்ற காலத்திலே எங்களை உயர்த்துகிறவரே, உம்முடைய வாக்கு தத்தத்தை தந்து உம்முடைய தரிசனத்தை தந்து எங்களை வாழ செய்திருக்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை என்று எங்களுக்கு ஒருமுறை கூட உறுதிப்படுத்தி இருக்கிறேன். நன்றியோடு உம்மை பணிந்து கொள்கிறோம். இந்த நாளிலே பல காரியங்களுக்காக தாமதிக்கிறதே என்று சொல்லி யாராவது இந்த ஜெபத்திலே கேட்டுக்கொண்டிருப்பார்களானால் அவர்களுக்கு நீ சொல்லக்கூடிய வார்த்தை, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை. கர்த்தர் தருகிற வார்த்தைகளுக்காக நன்றி. இந்த வார்த்தைகளை நாங்கள் விசுவாசித்து நாங்கள் பிழைத்திருக்க, வாழ்ந்திருக்க உதவி செய்வீராக சமர்ப்பிக்கிறோம். இன்றைக்கு கர்த்தர் எங்களுக்கு கனிவாக உம்முடைய மெல்லிய சத்தத்தினால் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக அநேகர் ஆசீர்வதிக்கப்பட சமர்ப்பிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். இந்த நாளுக்குரிய தியானத்தின் தலைப்பு, குறைவுகளை நிறைவாக்கும் இயேசு கிறிஸ்து. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் வசனம் 19, என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். 1 கொரிந்தியர் 13:10 சொல்லுகிறது, நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போம். அன்பானவர்களே, இந்த உலகத்திலே
குறைவே இல்லாத மனிதன் ஒருவரும் இருக்க முடியாது. ஒவ்வொருவருக்கும் ஏதாவது ஒரு குறைவு இருக்கத்தான் செய்கிறது. ஒவ்வொரு தனிநபருக்கும் ஒரு குறைவு, ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு குறைவு, ஒவ்வொரு ஊழியத்திலும் ஒரு குறைவு, ஒவ்வொரு சபையிலும் ஒரு குறைவு. அன்பானவர்களே, ஒவ்வொரு உள்ளமும் தனக்கு இருக்கும் குறைவினால் வேதனை வருகிறது, உள்ளூர தேம்புகிறது. குறைவுகளை நிறைவாக்கும் இயேசுவினண்டை வருவோம். தேவ பிள்ளைகளே, உங்கள் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்க கிருபை உள்ளவராம் இயேசு கிறிஸ்து உங்கள் அருகிலேயே இந்த காலை வேளையில நிற்கிறார். உங்களுக்கு என்ன குறைவு? உங்கள் குறைவுகளை எல்லாம் தேவ சமூகத்தில் கண்டுபிடித்து நிறைவாக்கி கொள்வீர்களாக. முதலாவதாக, நேற்றைய தினத்தின் தியானத்திலே ஞான குறைவை இயேசு கிறிஸ்து எப்படி மாற்றுகிறார் என்று சொல்லி நாம் உதாரணங்கள் மூலமாக கற்றுக்கொண்டோம். இன்றைக்கு விசுவாச குறைவுள்ள அநேக விசுவாசிகள் உண்டு, ரட்சிக்கப்பட்டவர்கள் உண்டு, ஊழியக்காரர்கள் உண்டு. அந்த விசுவாச குறைவை தேவன் எப்படி மாற்றுகிறார் என்று கற்றுக்கொள்வோமா? 1 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரம் வசனம் 10 சொல்லுகிறது, உங்கள் முகத்தை கண்டு உங்கள் விசுவாசத்தின் குறைகளை நிறைவாக்கும் பொருட்டு இரவும் பகலும் வேண்டிக் கொள்கிறோமே என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. தெசலோனிக்கேயரின் விசுவாச குறைவை அவர்களுடைய முகத்திலிருந்து கண்டுபிடித்தார் அப்போஸ்தலனாகிய பவுல். அந்த விசுவாச குறைவை நீக்க மன்றாடி ஜெபித்தார். நீங்கள் ஒன்றிலும் குறை உள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்க வேண்டும் என்பதே கர்த்தருடைய வாஞ்சை. அதை யாக்கோபு 1 வசனம் 4 படிக்கிறோம். ஆபிரகாம் விசுவாசத்தில் குறைவுள்ளவராய் இருக்கவில்லை. அவர் அந்நியனாக பரதேசியாக கூடாரங்களில் வாசம் செய்து கொண்டு வந்தாலும் கூட அவருடைய விசுவாசம் மகா பெரியது. எபிரேயர் 11வது அதிகாரம் முழுவதையும் முழங்காலில் நின்று வாசித்து பாருங்கள். விசுவாசத்தால் மாபெரும் செயல்களை செய்து மகிமையான காரியங்களை சாதித்து காட்டிய விசுவாச வீரர்களின் பட்டியல் அது. விசுவாசம் என்பது ஆக்கப்பூர்வமான வல்லமையான ஒரு சக்தி. அது அணுகுண்டுகளை பார்க்கலும் வல்லமை உள்ளது. மின்சார சக்தி, நீராவி சக்தி, பெட்ரோல் டீசல் சக்திகளை பார்க்கலும் வல்லமை உள்ளது. ஆகையால் ஒருபோதும் விசுவாசத்தில் குறைவுபட்டு விடாதிருங்கள். அந்த விசுவாசத்தின் வல்லமையை அறிந்திருந்த யோசுவா சூரியனையும் சந்திரனையும் அசைய விடாமல் வானத்திலே தடுத்து நிறுத்தினார் என்று யோசுவா 10வது அதிகாரம் வசனங்கள் 12, 13 நமக்கு கற்றுத் தருகிறது. விசுவாச வீரர்கள் விசுவாசத்தினால் என்ன செய்தார்கள்? விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்கு தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்னியின் உக்கிரத்தை அவித்தார்கள், பட்டய கருக்குக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவர்களானார்கள், அந்நியர்களுடைய சேனைகளை முறியடித்தார்கள். எங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது? எபிரேயர்களது நிருபம் 11வது அதிகாரம் விசுவாச அதிகாரம். அதிலே 33 வசனம் 34 தான் நாம் இதை கற்றுக்கொள்கிறோம். உங்களுடைய விசுவாசம் குறைவுபடுகிறதா? கர்த்தர் செய்த அற்புதங்களை எல்லாம் ஒவ்வொன்றாய் வேதத்திலிருந்து வாசித்து வாசித்து மீண்டும் மீண்டும் கருத்தோடு தியானியுங்கள். உங்கள் உள்ளத்தில் விசுவாசம் சுரக்கும். நீங்களும் கர்த்தருக்கென்று பெரிய காரியங்களை செய்வீர்கள். குறைவுகளை நிறைவாக்கும் இயேசு கிறிஸ்து என்கிற தலைப்பிலே அடுத்ததாக உண்மையுள்ளவர்கள் குறைவு. சங்கீதம் 12 வசனம் 1 சொல்லுகிறது, ரட்சியும் கர்த்தாவே, பக்தி உள்ளவன் அற்று போகிறான், உண்மையுள்ளவர்கள் மனுபுத்திரரில் குறைந்திருக்கிறார்கள். இது எல்லாருடைய தாகம்தான். உண்மை இல்லை, நேர்மை தாழ்ச்சி, எங்கும் பொய், பித்தலாட்டம், ஏமாற்று வேலைகள். சில வருடங்களுக்கு முன்பாக 3 மூட்டை சிமெண்டை சாதுரியமாக ஒரு மனிதரிடம் விற்றுவிட்டு போறாராம் ஒரு இளைஞன். கட்டிட வேலை செய்ய ஆரம்பிக்கும் போது சிமெண்ட் மூட்டைகளை திறந்தால் எல்லாமே சாம்பல், ஈர சாம்பலாக இருந்ததாம். பஸ்ஸில் அரை டிக்கெட் எடுக்க வேண்டுமானால் பிள்ளைகளின் வயதை குறைத்து சொல்கிறோம். ரேஷன் கார்டில் இல்லாத பெயர்களையும் சேர்க்கிறோம். எங்கும் போய் பித்தலாட்டங்கள், மாய்மாலங்கள். மக்களிடம் உண்மை குறைந்து போய்விட்டது. பைபிள் சொல்லுகிறது, கர்த்தர் எப்பொழுதும் நம்முடைய உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறார். இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர், அந்த கரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர் என்று சங்கீதம் 51:6 சங்கீதக்காரர் ஜெபிக்கிறார். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று நீதிமொழிகள் 28வது அதிகாரம் வசனம் 20 படிக்கிறோம். கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்ததன் காரணம் அவருடைய உள்ளத்தில் உண்மை இருந்ததால் தான்.
நெகேமியா 9 வசனம் 7, 8 இதை கற்றுத்தருகிறது. ஆதியாகமம் 24 வசனம் 27 இதை நமக்கு சொல்லித் தருகிறது. நீங்கள் கொஞ்சத்தில் உண்மை உள்ளவர்களாக இருந்தால் கர்த்தர் அநேகத்தின் மேல் உங்களை அதிகாரியாக வைப்பார். அருமையானவர்களே, இந்த உலக யுத்தத்திற்கு பின்பு கர்த்தர் நல்லது, உத்தமமும் உண்மையான ஊழியக்காரனை இது தட்டி கொடுத்து உங்களை பரலோகத்திலே கரம் கூப்பி வரவேற்பார். D.L. மூடி என்ற ஊழியக்காரர் ஓய்வு நாள் பாடசாலையில் செய்த ஊழியத்தில் உண்மையுள்ளவராக இருந்தார். ஆகவே கர்த்தர் அவரை மாபெரும் சுவிசேஷகராக உயர்த்தினார். உலகமெங்கும் D.L. மூடியை தேவன் கொண்டு போய் அவர் பெயரை பெருமைப்படுத்தினார் என்று சொல்லி உலக வரலாறு நமக்கு கற்றுத்தருகிறது. பைபிளிலே மோசேயை குறித்து கர்த்தர் கொடுக்கும் சாட்சி என்ன? அவன் என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன் என்று சொல்லினார். எத்தனை அருமையான இனிமையான சாட்சி அன்பார்களே. ஆகவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கின்ற தேவனுடைய பிள்ளைகளே, உண்மை பேசுவதிலும் உண்மையாய் நடப்பதிலும் குறைவுபட்டு போய் விடாதிருங்கள். உங்கள் வேலை பார்க்கிற இடத்திலும் சரி, பிசினஸ் செய்கிற இடத்திலும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கையில், சமூக வாழ்க்கையிலும் சரி, உண்மையுள்ளவர்களாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் என்று 1 கொரிந்தியர் 1:9 எழுதப்பட்டிருக்கிறது. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எபிரேயர் 10:23 எழுதப்பட்டிருக்கிறது. உங்களை முற்றுமுடிய ரட்சிக்கிறவர் உண்மையுள்ளவர் என்று எபிரேயர் 7:25 படிக்கிறோம். அருமையானவர்களே, அடுத்ததாக குறைவுகளை நிறைவாக்கும் இயேசு கிறிஸ்து என்கிற தலைப்பிலே ஊழியத்தில் குறைவு. பிலிப்பியர் 2 அதிகாரம் வசனம் 30 சொல்லி இருக்கிறது, நீங்கள் எனக்கு செய்ய வேண்டிய ஊழியத்திலே உங்கள் குறைவை நிறைவாக்கும்படிக்கு அவன் தன் பிராணனையும் எண்ணாமல் கிறிஸ்துவின் ஊழியத்து நிமித்தம் என்று இந்த வசனத்திலே படிக்கிறோம். பிலிப்பியரின் ஊழிய குறைவை எவ்வாறு எப்பாப்பிரோத்து நிறைவேற்றினார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு விளக்குகிறார். கிறிஸ்துவின் இரத்தத்தால் மீட்கப்பட்ட ஒவ்வொருவரும் அவருடைய ஊழியத்தை செய்ய கடமைப்பட்டிருக்கிறார்கள். நாம் நினைக்கிறோம் தியாலஜி படித்துக் கொள்ள வேண்டும், அதற்காக பிரத்யேகப்படுத்தப்பட்ட மனுஷர்கள் தான் ஊழியக்காரர்கள், அவர்கள்தான் போதகர்கள், அவர்கள்தான் ரெவரன்ஸ், அவர்கள்தான் ரைட் ரெவரன்ஸ் என்று. அப்படி அல்ல அருமையானவர்களே. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட நீங்களும் நானும் ஒவ்வொருவரும் அவருடைய ஊழியத்தை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். தேவை நிறைந்த தேசங்களிலே, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத கோடிக்கணக்கான மக்கள் உள்ள தேசங்களிலே, இருளின் அந்தகாரத்தில் தவிக்கும் மக்கள் மத்தியிலே கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார், என்னை வைத்திருக்கிறார். உங்களுடைய ஊழியம் குறைவானதா அல்லது நிறைவானதா? உங்கள் தாளந்துகளை உபயோகிக்கிறீர்களா அல்லது புதைத்து வைத்து விட்டிருக்கிறீர்களா? என்று நாம் வாழுகின்ற அல்லது நாம் பிறந்த தேசத்திலே ஊழியத்தின் வாசல்கள், கிருபையின் வாசல்கள் திறந்தே இருப்பது எவ்வளவு பெரிய பாக்கியம் அருமையானவர்களே. ஆஸ்பத்திரி ஊழியங்களுக்கு செல்லுங்கள், சிறைச்சாலை ஊழியங்களை எடுத்து செய்யுங்கள். மனதுருக்கத்தோடு உங்கள் பாதங்கள் கிராமங்களை நோக்கி நடக்கட்டும். தேவ ஊழியர்கள் உங்கள் ஜெபம் தாங்குகிறதாக இருக்கட்டும். அவர்களை நீங்கள் தாங்க வேண்டும். தேவ ஊழியர்களுக்கு பண உதவி செய்ய வேண்டும், ஜெப உதவி செய்ய வேண்டும். ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது என்று அங்கலாய்த்த கிறிஸ்துவின் பெருமூச்சு உங்கள் செவிகளில் கேட்டுக்கொண்டே இருக்கட்டும். யோவான் 9:4 அதை தான் நமக்கு சொல்லித் தருகிறது. கிறிஸ்து உங்கள் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குகிறவர். சீஷர்கள் அன்று ஊழியத்திற்கு புறப்பட்ட போது அவர்களுக்கு வல்லமையையும் அதிகாரத்தையும் கொடுத்தார் என்று மத்தேயு 10 அதிகாரம் 1 வசனத்தில் நாம் படிக்க முடிகிறது. அவர்களோடு இருந்து அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் வசனத்தை உறுதிப்படுத்தின ஆண்டவர் உங்களோட கூட இருந்து உங்கள் ஊழியத்தையும் நிறைவாக்குவார். இயேசு கிறிஸ்து சொன்னார், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார் என்று சொல்லி யோவான் 12:26 உங்களுக்கும் எனக்கும் வாக்கு தத்தமாக வருகிறது. இந்த வாக்கு தத்தத்தின் அர்த்தம் என்ன அருமையானவர்களே? என்னுடைய சமூகமும் பிரசன்னமும் என் ஊழியக்காரர்களுடன் எப்பொழுதும் இருக்கும் என்பதுதான். நீங்கள் செல்லுகிற இடங்களில் எல்லாம் தேவ பிரசன்னம் உங்களுக்கு முன்பாக செல்லும். தேவ தூதர்கள் உங்களுக்கு ஆசீர்வாதங்களை கொண்டு வருவார்கள். நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று யாத்திராகமம் புத்தகம் 20 அதிகாரம் வசனம் 24 அன்போடு நமக்கு கற்றுத் தருகிறார். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று ஊழிய பாதையில் இருக்கக்கூடிய, ஊழியத்தை செய்யக்கூடிய, ராஜ்யத்தை கட்டக்கூடிய ஒவ்வொருவருக்கும் இந்த வசனம் பொருந்துகிறது. ஊழியக்காரர்களுக்கு கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் எண்ணற்றவை அருமையானவர்களே. கர்த்தருக்கு ஊழியம் செய்வதை போல பாக்கியமான அனுபவம் வேறு ஒன்றும் இருப்பதில்லை. அவர் தம்முடைய ஊழியக்காரர்களை அக்னி ஜுவாலைகளாக மாற்றுகிறவர் என்று எபிரேயர் 1 அதிகாரம் 7 வசனத்திலே படிக்கிறோம். ஊழியக்காரர்கள் மேலும் ஊழியக்காரிகள் மேலும்
மேலும் தம்முடைய ஆவியை அளவில்லாமல் ஊற்றுகிறார் என்று யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரம் வசனங்கள் 28, 29 நமக்கு கற்றுத் தருகிறது. என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல நான் அவர்களை கடாட்சிப்பேன். அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள் என்று மல்கியா, பழைய ஏற்பாட்டின் கடைசி புத்தகமாகிய மல்கியா 3வது அதிகாரம் வசனம் 17 வசனம் 18 நாம் படிக்கிறோம். ஆகவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு நாளும் ஊழியத்தில் குறைவுபட்டு போகாதிருங்கள். உற்சாகமாக ஊழியம் செய்யுங்கள். நீங்கள் நிச்சயமாகவே பெரிய அறுவடையை காண்பீர்கள். நீங்கள் இந்த ஊழியம் செய்வதன் மூலமாக என்ன லாபம் அடைகிறீர்களோ என்பது என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. தேவன் நீங்கள் அவருக்கு ஊழியம் செய்வதனால் அவர் அதிகமாக பலன்களை அடைகிறார். ஏனென்றால் இன்றைக்கு உலகத்திலே தேவனுடைய ராஜ்யத்தை பரப்புவதற்கு இயேசு கிறிஸ்து இறங்கி வர வேண்டிய தேவையில்லை. அவர் வரவும் மாட்டார். உங்களையும் என்னையும் தான் அவருடைய வார்த்தைகளை பிரசங்கிப்பதற்காக நம்மை வைத்திருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அருமையானவர்களே, உற்சாகமாக ஊழியம் செய்யுங்கள். எல்லாரும் ஊழியம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு கிறிஸ்தவனால் மட்டுமே கிறிஸ்தவ ஊழியம் பரம்ப முடியும். மற்றவர்கள் ஊழியம் செய்ய தகுதியில்லை. அவர்கள் ஊழியம் செய்யவும் மாட்டார்கள். யார் செய்வார்? யார் என்னுடைய காரியமாக போவார்? இன்றைக்கு ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே உணர்த்தப்படுகிறவர்கள் ஏதாவது ஒரு சின்ன விதத்திலே ஊழியத்தை செய்யுங்கள். நீங்கள் பெரிய அறுவடையை காண்பீர்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து காத்துக் கொள்வாராக. ஆமென். ஜெபிப்போம். எங்கள் நல்ல ஆண்டவரே, எங்கள் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்கும் இயேசு கிறிஸ்துவே, உண்மையுள்ளவர்கள் குறைவு என்று சொல்லி நீ சொல்லி தந்தீர். ஊழியத்திலே குறைவு என்று சொல்லி தந்தீர். விசுவாசத்திலே குறைவு என்று சொல்லி தந்தீர். இதெல்லாம் எங்களுடைய வீக்னஸாக இருக்கலாம். ஆனால் எங்களுக்கு இருக்கக்கூடிய ஹோப், எங்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை, எங்களுக்கு இருக்கக்கூடிய ஆதாரம் எல்லாம் இயேசு கிறிஸ்து. எங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குகிற எங்கள் தேவனை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் பல்வேறு விதங்களிலே தோல்வியுற்றவர்களாக, ஆண்டவரே, உடைந்த மண்பாண்டங்களாக இருந்தாலும் நீர் எங்களை தேற்றுகிறீர். எங்களை பயன்படுத்துகிறீர். பல்வேறு விதங்களிலே ஊழியத்திலே ஆண்டவரே நாங்கள் உற்சாகமாக செய்ய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. என்ன வேலைகளை செய்தாலும் உடைய ஊழியத்தை, ராஜ்யத்தை கட்டக்கூடிய வல்லமையை, சக்தி எங்களுக்கு தாரும். காத்துக்கொள்ளும் வழி நடத்தும். வெற்றியின் நாளாக அறிவிக்கிறோம். இயேசுவின் மூலமே பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.